வணக்கம் நண்பர்களே. சுவையான கோவக்காய் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயலில் கோவக்காய் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொடி இருக்குது, அதில் சின்ன காய் இருக்குது பாருங்கள். நம்ம இதை பறிச்சுக்க போகிறோம். இப்போது இன்னொரு கொடிங்க பழுத்த பழம் இருக்குது பாருங்கள், நிறைய காய் இருக்குது. இது இயற்கையாகவே ரசாயனம் கலக்காமல் இயற்கையிலே விளைஞ்ச கோவ கொடிங்க, அதில் காய்ச்ச காய்ங்க. மருத்துவம் குணம் வாய்ந்த காய்ங்க. இதை நம்ம இப்போ ஒரு கவரில் பறித்து போட்டுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ காய் கிடச்சிருக்கு. இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசிக்க போகிறோம். பாருங்கள், மோட்டர் தண்ணியில் அலசிக்கிறோம். நாங்கள் அலசிக்கலாம். பாருங்கள், இதை வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம உடம்புக்கு அவ்வளோ மருத்துவ குணம் மிக்க கோவக்காய்ங்க. இது நல்லா அலசி எடுத்துப்போம். இப்போது இந்த கோவக்காயை சமைக்கலாம் வாங்க. அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கோம். பிறகு இதில் கோவக்காய் போட வேண்டும். கோவக்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட வேண்டும். லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, மேலே தெரிக்கும். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. தீ அதிகமாக இருந்தால் எண்ணெய் முகத்தெல்லாம் தெரிச்சிடும். கோவக்காய் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்கணுன்றத பாருங்கள். இப்போ தீயை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. கோவக்காய் போடும்போது மட்டும் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லா வதங்கியிருக்கு எண்ணெயில். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும். இப்போ நம்ம பிளேட்டில் வதக்கின கோவக்காயை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, இல்லைன்னா ஜீரகம் கருகிடும். ஜீரகம் கொஞ்சமாக பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் இல்லைன்னா ஒரு 1.5 வெங்காயம் நல்லா பொடிசா அறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நல்லா கழுவி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் தீயை ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா சோம்பு ஜீரகம் கருக்கக்கூடாது, அதுக்காக தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் போட்டதும் தீயை கொஞ்சம் ஏற்றி வச்சுங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போ பொன்னிறமாக வதங்கிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. ஏன்னா கோவக்காயில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தக்காளியை நல்லா தொழி விட்டுங்க. இப்போ கொஞ்சம் கூட கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, பழுத்த மிளகாய் ஒரு 3 மிளகாய் இல்லை 4 மிளகாய், காரத்துக்கு உங்களுக்கு எப்படி சேர்க்கணுமோ. காரம் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்குங்க, கம்மியாக வேணுன்றவங்க 2 மிளகாய் போதுமானது. பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டதுனால அடி உட்காராமல் நல்லா குழவி விட்டுக்குங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குழவி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்தது வறுத்து வச்சு அரைச்ச கடலை மாவு சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவு கடலை மாவுங்க, வறுத்து வச்ச கடலை, அதை அரைச்ச மாவு ஒரு கைப்பிடி அளவு கடலை. இப்போ நல்லா பாருங்கள், கடலை மாவு போட்டு நல்லா துழவி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க வேண்டும். அடுத்தது தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும்.
பிறகு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். இப்போது நல்லா துழவி விட்டுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ப்ளஸ் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா துழவி விட்டுட்டு பாருங்கள், 5 நிமிடம் நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி 5 நிமிடம் நல்லா கொதி வர அளவுக்கு விடுங்க. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சு வச்ச கோவக்காயை இதில் சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா இது எண்ணெயில் பொரித்த ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்ச கோவக்காய். நல்லா கோவக்காய் போட்டு துழவி விட்டுக்குங்க. பாருங்கள், கிரேவி வாசனை நல்லா வருதுங்க. வாசனை வரும்போதே நல்லா சாப்பிடணும் போல இருக்குங்க. பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க இயற்கையாக நம்ம காட்டில் கிடைச்ச கோவக்காய்ங்க. இதில் மருந்து எதுவுமே இல்லைங்க. ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் கொடியில் கிடைத்த கோவக்காய். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சுண்டியாச்சு. கிரேவி ரெடிங்க. இப்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கிரேவிங்க சூப்பராக வாசனை வருதுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் அடுத்தது இதை தோசை, ரொட்டி இல்லைன்னா சாதம், நீங்கள் எதுக்கு ஒன்றா வச்சு சாப்பிட்லாங்க. சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தோசைக்கு சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சுவை பார்க்க போகிறோம்.